ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான சாம்பார் ரொம்ப எளிமையான முறையில் குயிக்காக எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பழமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க. பல்லாரி தக்காளி எல்லாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் வந்து எங்கள் அத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த சாம்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அளவே தெரியாது. அவ்வளோ இட்லி சூடாக இட்லிக்கும் சாம்பாருக்கும் டாப்பு டக்கராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதோட விட்டுட்டு போயிடாதீங்க. இதே ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கீரி வச்சுக்கோங்க. உரப்புண்ண வேணும்னு 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி டம்ளருக்கு கொஞ்சம் போல் பாசிப்பருப்பு போதும். குட்டி டம்ளர் அளவு போதும். ஒரு கையளவு பாசிப்பருப்பு போதும். இந்த மாதிரி நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாம்பார் வைக்கிறது. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப போட்ட வேண்டாம், கசக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. மல்லி இலைகள் மட்டும் இப்போ தூவ வேண்டாம். அது கடைசியில் போட்டால் தான் நல்லா அந்த வாசமாக இருக்கும். ஸோ அதை அப்படி வச்சுருவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக வதங்கணும், வதங்கினா போதும். அந்த பச்சை வாடை போகிறதுக்காக வதங்கினா போதும். இப்போ வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் வீட்டில் உள்ள மிளகாய் தூளோ இல்லைன்னா சாம்பார் பொடி கடையில் வாங்கினதோ இல்லை எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலேயே அந்த பொடி வந்து ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் பருப்புனா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கூடவே கொஞ்சம் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1 டம்ளர் பருப்புனா 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எனக்கு தண்ணி பத்தாதது போல் தெரிஞ்சுது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் சவுண்டு வந்தால் போதும். ஒரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும். ஸோ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சேன் அடுப்பில். அது சூப்பராக வெந்துருச்சு. ஸோ 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இட்லியை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுகள்லாம் நம்மளாக வச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். வைக்க வைக்க வந்து பழகிரும். நான் எங்கள் அம்மாட்ட குட்டி பிள்ளையா இருக்கும்போது கேட்பேன், எப்படிம்மா நீங்கள் எல்லாமே கரெக்டாக இப்போ அளவெல்லாம் போடுறீங்க, சாம்பார் சட்னி எல்லாத்துக்குமே அளவு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக போடுறீங்க எப்படிம்மான்னு கேட்பேன். எங்கள் அம்மா ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக பழக உனக்கே வந்துடும் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து எங்கள் அத்தை இல்லாதனால நான் சமைக்கிறேன். ஆனால் பாருங்கள், சூப்பராக கொஞ்ச நாள்லேயே நல்லா கற்றுக்கிட்டேன். எங்கள் அத்தை இருந்தாங்கன்னா நான் சமையல் கட்டு பக்கமே போகமாட்டேன். ஸோ நம்மளாக இப்போ அந்த உரப்புலாம் கூடிருமா குறைஞ்சிருமாலாம் பயப்பட வேண்டாம். நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேலையை அது வந்து நம்மளுக்கு பழக்கமாயிரும். ஸோ உப்பு உரப்பெல்லாம் நம்மளுக்கா கரெக்டாக போட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு மாவு ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு அடுப்பு அது ஒரு அடுப்பை வச்சுட்டிங்க அப்படின்னாலே 10 நிமிஷம் தான். அங்கே வந்து சாம்பாரும் ரெடி ஆயிரும், இந்த பக்கம் இட்லியும் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸு. சுட சுட பொசுக்க பொசுக்க சாப்பிடலாம். இதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமையல் கட்டில் வந்து இப்போ சிசரை வந்து இப்படி வந்து கட்டி தொங்க போட்டுருங்க. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் சிசரை தூக்கிட்டு போயிடுவாங்க. வெட்டுதல் ஒட்டுதல் வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இப்போ சிசரை வந்து நாங்கள் அப்படி கட்டி தொங்க விட்டுருவோம். பால் பாக்கெட் வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா காலையில் பால் பாக்கெட் வெட்டுறதுக்கு அவ்வளோ தேட வேண்டியிருக்கும். ஸோ இப்படி கட்டி தொங்க விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இட்லி சாம்பார் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சூடாக இட்லி பொசுக்க பொசுக்க இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. விசிலும் வந்துருச்சு. குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நொடியில் ரெடி. 5 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னொரு பக்கம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சூடாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சூடாக சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாம்பார் வந்து சூடாக சாப்பிட்ணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே பொசுக்க பொசுக்க இட்லி எடுத்து
பொசுக்க சாம்பாரை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பக்கம் இட்லி ரெடி, அந்த பக்கம் சாம்பாரும் ரெடி. ரெண்டுமே அப்படியே பொசுக்க இருக்குது. ஸோ நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாம்பார் வச்சு சூடாக இட்லியோ தோசையோ வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் இது மேலே வேணுன்னா இதில் நெய் கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா நெய் சாம்பார்னு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம வைக்கிறது தான் பேரெல்லாம். ஸோ இந்த மாதிரி இதே ஸ்டைலில் சாம்பார் வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சூடாக இட்லி ரெடியாக இருக்குது. அந்த இட்லி அப்படியே கொஞ்சமாக பிச்சு அந்த சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அருமையோ அருமை. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து உலகத்தில் ஈடு இணை எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி தொண்டையில் லேசாக இதமாக பட்டு அப்படி உள்ளே போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதை பார்த்துட்டு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து அசத்துங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே என்னோடய கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.